பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 2 verse 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள் சிறு நரிகள். அப்ப திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறதுக்காக, அதை அழிப்பதற்காக என்னன்னா உள்ள நுழைகிற குழி நரிகள் சிறு நரிகள் அதெல்லாம் நீங்க பிடிங்க. ஏன்னா நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே என்று சொல்லி அப்படியாக எழுதப்பட்ட அந்த வசனத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தா, இது ஒரு என்னன்னா நம்முடைய குடும்பம் ஒரு திராட்சை தோட்டத்தை போல இருக்கிறது இல்லையா. நம்முடைய சபைகள் ஒரு திராட்சை தோட்டத்தை போல இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் அவங்க ஒரு திராட்சை தோட்டத்தை போல இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை கெடுக்கிற இந்த குழி நரி சிறு நரிகள் இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, சத்துருடைய கிரியைகளை குறிக்கிறது இல்லையா. அப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று சொல்லி யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப திருடன் யாரு? சத்துருவானவன். குடும்பத்தை கெடுக்க அழிக்க, நம்முடைய சபையை கெடுக்க அழிக்க, பிள்ளைகளை அழிக்க கெடுக்க, அதுக்கு தான் வருகிறான் இல்லையா. அப்போ அந்த கெடுக்கிற சத்துருவை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம என்னன்னா நம்ம திராட்சை தோட்டம் போல இருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபைகளை காக்க வேண்டிய அந்த பொறுப்பை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாமை ஆண்டவர் அதில் வைத்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிக்கவும் ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லி வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம குடும்பத்தை பண்படுத்தணும், அதை பராமரிக்கணும், அதை பாதுகாக்கணும். அந்த பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பை நம்ம கையில தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி என்னன்னா அந்த குழி நரி சிறு நரி அந்த சத்துருவின் கிரிகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதிர்த்து நிற்கணும். அதை நம்ம என்னன்னா அதை மடங்கடிக்க வேண்டும். ஆமே. ஏன்னா நம்முடைய யுத்தம் என்னன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய யுத்தம் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் உண்டு. ஆகையினால நம்ம என்னன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம சத்துருவை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த குழி நரி சிறு நரியெல்லாம் எதை குறிக்கணும்? சத்துருடைய கிரிகள். அதை நம்ம எதிர்த்து நிற்கணும், அதை நம்ம மடங்கடிக்கணும். அப்படின்னா முதலாவது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவருடைய கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம என்னன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படுதல் இல்லை அப்படின்னா நமக்கு சத்துருவை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்காது இல்லையா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் அப்படி பூவும் பிஞ்சுமா இருக்கிறாங்க இல்லையா. அந்த பிள்ளைகளை கெடுக்கிற குழி நரிகள் சிறு நரிகளை என்னன்னா நம்ம பிடிக்க வேண்டும், அதை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லி. அப்படி நமக்கு ஆண்டவர் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆமே. இயேசுனுடைய நாமம், அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை இதெல்லாம் நமக்கு ஆயுதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்ப அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. ஏன்னா நம்முடைய யுத்தம் முழங்கால் யுத்தம். அப்ப இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்யற பிசாசை நான் அவனை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை நெருங்காது என்று சொல்லி நம்ம உத்தரவாதம் எடுத்து அப்படி நம்ம வைராக்கியமாக நம்ம ஜெபிக்கும்போது என்னன்னா சத்துரு உள்ள நுழைய முடியாது. ஆமே. அல்லேலூயா. அப்ப அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க.
யாரோ நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இல்லை யாரோ என் பிள்ளைக்காக ஜெபிப்பாங்க என்று சொல்லி நம்ம வந்து என்னன்னா நம்ம வந்து அசதியா இருக்கக்கூடாது இல்லையா? அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில் அனலா இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எப்பவும் நம்ம விழிப்போடு இருந்து நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை சபைகளை காக்க ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. என பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிற உண்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை ஹல்லேலூயா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எங்கள் திராட்சை தோட்டம் போல இருக்கிற எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா கெடுக்கிற குழி நரிகள் சிறு நரிகளை அப்பா நாங்கள் பிடிக்க நிர்மூலமாக்கி போட கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்திருக்கிற அப்பா அந்த வல்லமைக்காக அதிகாரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நசரேனாக இயேசுவின் நாமத்தினால அப்பா தேவனுக்கு கீழ்ப்படுத்த பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஹல்லேலூயா உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் நீர் பெரியவரா இருக்கிறீங்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதாப்பா ஆண்டவரை சத்ரு அழிக்காதபடி ஆண்டவரை நியாயக்கேட்டின் மகன் நெருங்காதபடிக்கு அப்பா நாங்கள் வேலி அடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.